இந்த நாளிலும் மிஷினரி சங்கங்களுக்காக, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கின்ற இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய அன்பை வெளிக்காட்ட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட மிஷினரிகளை குறித்து தியானிக்கின்ற இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு மிஷினரிகளுக்காக, மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் வெள்ளிக்கிழமைகளிலே ஏதாவது ஒரு மிஷினரி குறித்து, அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்கின்றோம். இன்றைக்கு ஆன்சன் தாமஸ் என்று சொல்லப்படுகின்ற நபரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் கேரளா மாநிலத்தை சார்ந்தவர். அவருடைய ஊழியம் மிகவும் பெரிது. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆன்சன் தாமஸ் என்று சொல்லப்படுகிறவர் 25 வயதுடையவராக, அவர் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஊழியத்திற்கு வந்தார். ஆன்சன் தாமஸ் நன்றாக படிக்கின்ற ஒரு வாலிபனாக இருந்தார். இந்த ஆன்சன் தாமஸ் விளையாட்டுகளிலே சிறந்த ஒரு வீரராக இருந்தார். ஹாக்கியில் அவர் சிறந்த வீரராக இருந்து அவர் கேரளா மாநிலத்திற்காக அவர் விளையாடுகிறவராக காணப்பட்டார். அவர் அந்த மாநிலத்தின் விளையாட்டு வீரராகவே இருந்தார். அவர் இந்திய தேசத்தின் அணிக்காக அவர் விளையாடக்கூடிய தருணங்களும் அவருக்கு கிடைத்தன. அந்த ஆன்சன் தாமஸ் மார்த்தோமா திருச்சபையிலே ஒரு அங்கத்தினராக அவர் இருந்தார். இந்த வாலிபன் துரு என்று வருகின்ற உற்சாகமான ஒரு வாலிபனாக காணப்பட்டார். இந்த ஆன்சன் தாமஸுடைய ஆலயத்திலே குருவானவராக குரியன் ஜார்ஜ் அவர்கள் பணியாற்றினார்கள். இந்த குருவானவர் வாலிபர்களை ரொம்ப நேசிக்கிறவர். அவர் வாலிபர்களையும் அதே போல திருச்சபையின் அங்கத்தினர்களையும் அவர் பூனா பகுதியில் இருக்கின்ற ஒரு சுற்றுலா ஸ்தலத்திற்கு ரிட்ரீட்டு அவர் அழைத்து கொண்டு சென்றார். எல்லாரும் அங்கே கூடி சென்றார்கள். இந்த ஆன்சன் தாமஸும் அந்த குரியன் ஜார்ஜ் குருவானவரோடு அந்த ரிட்ரீட்டில் பங்கு கொண்டார். அவங்க பூனா சென்ற பொழுது இந்த வாலிபன் மிகவும் அவன் உற்சாகமாக காணப்பட்டான். அங்கே கூடுகை நிறைவடைந்த பின்பு இந்த ஆன்சன் தாமஸ் என்ன செய்தார் என்றால், மதுக்கடைக்கு போய் பீர் வாங்கிட்டு வந்து அவர் அதை தன்னுடைய நண்பர்களுக்கும் கொடுத்து அவர் குடித்து கொண்டிருக்கும் பொழுது குருவானவர் அந்த இடத்துக்கு வந்து விட்டார். குருவானவர் இந்த ஆன்சன் தாமஸை பார்த்து சொன்னார், ஆன்சன் தாமஸ், நீ செய்வது தவறு. உன் வாலிப பிராயத்தில் நீ உன் சிருஷ்டிகரை நினை. நீ ஆண்டவருக்கு முக்கியமானவன். நீ இங்கே இருக்கின்ற ஐக்கியத்தை உடைத்து விட்டாய். உன்னை வைத்து நான் வருத்தப்படுகிறேன். உங்க அப்பாட்ட கட்டாயம் நான் சொல்ல போறேன் என்று சொன்னார். ஆன்சன் தாமஸ்க்கு அவர் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் விளையாட்டு வீரராக வேற காணப்பட்டார். எனவே குருவானவர்கிட்ட சொன்னாரு, நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்று சொல்லிவிட்டார். அந்த ரிட்ரீட் முடிந்தது. வீட்டுக்கு ஆன்சன் தாமஸும் வந்துவிட்டார். அதன் பின்பதாக ஆன்சன் தாமஸ்க்கு உறக்கம் வரவில்லை. ஆன்சன் தாமஸ் அந்த குருவானவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்திலே தைத்து கொண்டே இருந்தது. ஆன்சன் தாமஸ் ஒரு முடிவு செய்தார். தன் தகப்பனார் இடத்துல போனார். தகப்பனார் கரங்களை பற்றி கொண்டார். அப்பா, இனி நான் உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் அவமானத்தை உருவாக்க மாட்டேன். நான் குடிப்பதை நிறுத்தி விடுகிறேன். இனி நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார். காலையிலே அவர் அதே போல எழுந்தார். குருவானவருடைய இல்லத்திற்கு சென்றார். குருவானவர் இடத்துல அவர் சொன்னார், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், இனி நான் குடிப்பதில்லை என்று சொல்லி சொன்னார். குருவானவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆன்சன் தாமஸை கட்டி பிடித்து கொண்டார். அவர் சொன்னார், தம்பி, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால தான் அன்னைக்கு உன்னை கடிந்து கொண்டேன் என்று சொல்லி சொன்னார். உன் மேலே கரிசனை இருக்கிறதுனால தான்ப்பா நான் நீ குடிக்காத, உன் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை தராதுன்னு சொல்லி உன்னை கண்டித்தேன் என்று சொன்னார். ஆன்சன் தாமஸ் சொன்னார், ஐயா, நீங்கள் அன்னைக்கு சொன்னது என்னை இரவில் முழுவதும் என்னால் தூங்க முடியல. நீங்கள் அன்னைக்கு கொடுத்த அந்த எச்சரிப்பின் வார்த்தை எனக்குள்ளே அது ஒலித்து கொண்டே இருந்தது. நீ செய்வது தவறு என்று நீங்கள் சொன்னது அது எனக்குள்ளே ஒலித்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நான் குடிப்பதை நிறுத்தி விட்டுட்டேன் ஐயா, இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து சென்றார். ஆன்சன் தாமஸ் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று ரூமில் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்தார். அவர் செய்த சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வந்தது.
இனி நான் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செஞ்சிட்டாரு. பாவ அறிக்கை செய்துவிட்ட பின்பு அவர் எழுந்து மகிழ்ச்சியாக அவர் தன்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தார். தினமும் இப்போ வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, தினமும் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்பொழுதுதான் அவருக்குள்ளே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவரை ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு உந்துதலை அவருடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசுறதை அவர் உணர்ந்தார். எனவே அவர் என்ன செய்வார் அப்படின்னா, பணிபுரிகிற பொழுதும் விளையாட்டுக்கு செல்லும் பொழுதும் அவர் டிராக்ஸை கையில கொண்டு போவார். இந்த ஆன்சன் தாமஸ் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்திடமிருந்து அவர் கைப்பிரதிகளை, நற்செய்தி கைப்பிரதிகளை பெற்று அங்கே ட்ரெயினில் போகிறவங்க, அதே போல் அவர் போகின்ற வருகின்ற இடங்கள் எல்லாம் அவர் அதை கொடுத்து கொண்டிருந்தார். மருத்துவமனைக்கு போனார். மருத்துவமனையில் இருக்கின்ற நபர்களை சந்தித்து ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். எய்ட்ஸ் நோயாளிகள், அதே போல் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, பல்வேறு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதலை சொல்லி அவர்களுக்கு ஜெபித்து அவர் வருகிறவராக இருந்தார். மும்பை பட்டணத்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. மும்பை பட்டணத்தில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு வேலை கிடைத்தது. கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வேலையிலே சேர்ந்து அவர் தன்னுடைய கையில் எப்பொழுதும் இந்த கைப்பிரதிகளை வைத்து கொண்டு அவர் ட்ரெயினில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறவராக அவர் காணப்பட்டார். மும்பை பட்டணத்தில் அவர் ட்ரெயினில் பிடி ஸ்டேஷனில் இறங்கி ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே ரோட்டில் அவர் கோல்பா என்கின்ற இடம் வரைக்கும் அவர் அப்படியே நடந்து செல்வார். கோல்பா என்கின்ற இடம் வரைக்கும் அவர் கொடுத்துக்கிட்டே போவார். தாஜ் ஹோட்டல் இருக்கின்ற இடங்களெல்லாம் போய் அவர் கொடுப்பார். இருட்டாயிரும். இரவு ஆகிவிட்ட பின்பு அந்த இடத்துல அநேக ஆண்கள் பெண்கள் வருவதுண்டு. இரவு நேரங்களிலே அங்கே பாலியல் தொழில் செய்கின்ற பெண்கள் நிற்கிறதை அவர் கண்டார். அதே போல அந்த இடத்துல தவறான எண்ணங்களோடு வருகின்ற ஆண்கள் இருந்தாங்க. அவர்களிடத்திலையும் அவர் டிராக்ஸை கொடுத்தாரு. டிராக்ஸை கொடுத்து அவர்களிடத்துல சொல்லுவார், 2 minutes pleasure, life long suffering, AIDS can give you அப்படின்னு சொல்லுவாராம். 2 minutes pleasure, life long suffering, AIDS can give you அப்படின்னு சொல்லுவாராம். நீ உன் வாழ்க்கையில தடுமாற்றம் அடைகிறாய், நீ இப்படி தடுமாற்றம் அடைந்தாயானால் அந்த 2 நிமிஷ இன்பம் உன் வாழ்க்கையை அங்கே சூனியமாக்கிவிடும் என்று சொல்லி அந்த நபர்கிட்ட ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் சொல்லுவாராம். அது மாத்திரமல்ல, அவர் அந்த இடத்துல இருக்கின்ற பெண்களுக்கு, அந்த தெருவில் நிற்கிறவர்களுக்கும் அவர் டிராக்ஸ் கொடுப்பாராம். ஆனால் அவர் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு இருள் இருக்கிறத அவர் உணர்வாராம். அவர் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே நீர் கிருபியாக இறங்கியவர்களை ரட்சியும் என்று சொல்லி அவர் பாரத்தோடு ஜெபித்து விட்டு அந்த தெருவிலே தவறான எண்ணங்களோடு வருகின்ற ஆண்கள் இடத்துல அவர் சொல்வாராம், ஒருவேளை உன் மனைவி பார்க்கலன்னு நினைச்சு நீ இந்த இடத்துல வந்திருக்கலாம், உன் பெற்றோர் பார்க்கலன்னு நினைச்சு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா உன்னை ஆண்டவர் பார்க்கிறாரு, கடவுள் பார்க்கிறாரு. நீ தவறு செய்யாத, நீ பாவம் செய்யாத, நீ செய்கின்ற பாவம் உன்னை அழிவுக்கு நேராக வழிநடத்திடும் அப்படின்னு சொல்லி ஆன்சன் தாமஸ் அந்த நற்செய்தி பிரதியை கொடுத்து விட்டு அவர்களிடத்துல சொல்லுவது உண்டு. அவர் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து அவர் ஜெபம் செய்தார். தன்னுடைய இல்லத்திற்கு வந்து ஜெபம் செய்யும் பொழுது காமந்திபுரி அப்படிங்கிற இடத்திற்கு ஆண்டவர் அவரை போக சொன்னாரு. காமந்திபுரி என்கின்ற அந்த இடத்துல அநேக பெண்கள் அவர்கள் பாலியல் தொழில் செய்கிறவர்களாக, கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸாக அவர்கள் இருந்தார்கள். இந்த ஆன்சன் தாமஸ் அந்த இடத்துக்கு போனாரு. அந்த தெருவில் 1 மணி நேரம் அவர் அப்படியே நடந்து போனார், ஜெபித்து கொண்டே நடந்து போனார். அங்கே இருக்கவங்ககிட்ட டிராக்ஸ்லாம் கொடுத்தாரு. அவங்க இருக்கிறவங்ககிட்ட டிராக்ஸ் கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயம் வந்தது. இருளின் ஆவி அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதை அவர் உணர்ந்தார். அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து, ஆண்டவரே அந்த இடத்துல எவ்வளவு இருளாக இருக்கிறது, ஆண்டவரே அந்த இடத்துல நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் உன் கூட இருக்கிறேன், நீ அந்த இடத்திற்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருடைய வசனங்கள்னாலே தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆன்சன் தாமஸ் அடுத்த நாளே அவர் டிராக்ஸை எடுத்துக்கிட்டு நற்செய்தி பிரதிகளை எடுத்துக்கொண்டு அந்த தெருவழியாக அவர் கடந்து சென்றார். அந்த தெருவழியாக போகும் பொழுது அங்கே சில புரோக்கர்ஸ் அவர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், உங்களுக்கு நல்ல ஒரு பெண்ணை காண்பிக்கட்டுமா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஆன்சன் தாமஸ் அவரை பார்த்து கேட்டாராம், எனக்கு உன்னுடைய சகோதரியை காண்பிக்க முடியுமா என்று கேட்டாராம். உடனே அந்த புரோக்கருக்கு கோவம் வந்து கையை உயர்த்தினாராம், அடிக்க போனாராம். அப்போ ஆன்சன் தாமஸ் சொன்னாராம், 1 நிமிஷம் இருங்க, இங்கே இருக்கின்ற பெண்களை நான் சகோதரியாக பார்க்கிறேன். உங்க சகோதரின்னு சொன்னதும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்ததே, இங்கே இருக்கின்ற பெண்களுக்கும் அண்ணன்மார் உண்டு, தகப்பன்மார் உண்டு. ஆனால் இந்த பெண்கள் இன்றைக்கு சூழ்நிலையினால இங்கே இருக்கிறார்களே,
அவர்களை உங்களுடைய சகோதரிகளாக பாருங்க, நான் அவர்களை சகோதரிகளாக பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த புரோக்கர்ஸ் அந்த மனிதனை, இப்படி ஒரு மனிதன் இந்த தெருவில் வந்து உலாவுகிறானே என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல இருந்து விலகி போய்விட்டார்களாம். இந்த ஆன்சன் தாமஸ் அந்த தெருவில் அவர் நடந்துகிட்டே ஜெபம் பண்ணுவாராம். அவர் 2-3 நாட்கள் அந்த தெருவில் அவர் நடந்து ஜெபம் செய்தார். அதன் பின்பதாக தன்னுடைய இல்லத்திற்கு வந்தார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு புதிதான ஒரு திட்டத்தை கொடுத்தார். அடுத்த நாள் காலையிலே அவர் எழுந்தார், தன் வீட்டிலே இருந்த ஃபுட்பாலை எடுத்துக்கொண்டார், அந்த தெருவுக்கு போனார், காமந்திபுரி என்கின்ற அந்த இடத்திற்கு போனார். அங்கே தெருவில் இருந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் ஃபுட்பால் விளையாடுறதுலேயே, ஹாக்கி விளையாடுறதுலேயே சிறந்தவராக காணப்பட்டதுனால அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு விளையாட ஆரம்பித்தார். 1 நாளானது, 2 நாளானது, 1 வாரமானது. அங்கே இருக்கிறவங்க பார்த்தாங்க, இங்கே வருகின்ற நபர்கள் எல்லாரும் இச்சையோடு பாவ உணர்வோடு வருவதுண்டு, ஆனால் இந்த மனிதன் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறாரே என்று அவரை பார்த்தார்களாம். இவர் விளையாட்டெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களிடத்துல நற்செய்தியையும் ஆண்டவரை குறித்தும் அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற பெண்கள் இடத்துல, சகோதரியை ஏன் நீங்க இந்த தொழிலை செய்யறீங்க என்று கேட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்விலே நடந்த துக்கமான காரியங்களை சொன்னாங்களாம். அவர்கள் ஏமாற்றப்பட்டதையும் அவர்கள் சில நபர்களினாலே அந்த இடத்துல விற்கப்பட்டதையும் அவங்க சொன்னாங்களாம். நாங்க வெளியில வர முடியல. ஒரு பெண் சொன்னாலாம், நான் வந்து ஒரு நபரை நேசித்தேன், காதலித்தேன், ஆனா அவன் இங்க வந்து என்னை இவ்வளவு பணத்திற்கு விட்டு விட்டு சென்று விட்டான், அது எனக்கு தெரியாது, காலையில விழித்து பார்த்த பொழுது நான் இந்த இடத்துல விற்கப்பட்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்திருந்ததுன்னு சொன்னாலாம். இன்னொரு பெண் சொன்னாலாம், என் கணவன் கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி சொன்னாராம். இன்னொரு பெண் சொன்னாலாம், உனக்கு வேலை வாங்கி தருகிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆன்சன் தாமஸுடைய உள்ள உடைந்து போனது. அப்போ அவர் கேட்டார், உங்க பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைங்களை நீங்க படிக்க வைக்க கூடாதா, அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடாதா, நீங்க தான் விழுந்துட்டீங்க இந்த பாவத்துல, அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்றப்போ அவங்க சொன்னாங்களாம், எங்க பிள்ளைங்களும் கூட அவங்க படிக்கலாம் போக முடியாது, அவங்க பையங்களாக இருந்தா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பதாக அவங்க புரோக்கராக மாறிவிடுவார்கள், பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த புரோக்கர்ல இருக்கின்ற, அதாவது அந்த விடுதிகளில் இருக்கின்ற அந்த பொறுப்பாளர் பார்த்து குறிப்பிட்ட வயதுல 13 வயதிலிருந்து 15 வயதுல அவங்கள பாவத்திற்குள்ளாக தள்ளி விடுவார்கள்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ இந்த ஆன்சன் தாமஸ்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்தது. ஆன்சன் தாமஸ் அவர்களுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய கேரளா மாநிலத்திற்கு மீண்டுமாக வந்தார். மார்த்தோமா திருச்சபையில அந்த குருவானவரோடு அவர் தொடர்பு கொண்டார். அவர்கிட்ட சொன்னார், ஐயா, இப்படி மும்பை பட்டணம் சென்ற பொழுது இப்படிப்பட்ட ஊழியத்துல ஆண்டவர் என்னை வழி நடத்தினார், இவர்களுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆலயத்துல சொன்னாராம். இப்படி அந்த சின்ன பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாதபடிக்கு அவங்க இருக்கிறாங்க, அவங்க மீண்டுமாக அவர்கள் பாலியல் தொழிற்குள்ள தள்ளப்படுறாங்க, எனவே அவர்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலயத்துல அவர் சொன்னாராம். சொன்ன பொழுது சில எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் இந்த குருவானவரும் ஒரு சிலரும் தங்களை அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை செய்யலான்னு சொல்லி மார்த்தோமா திருச்சபையில அதற்கான முயற்சிகளை ஏறெடுத்து இந்த ஆன்சன் தாமஸ் கூட சேர்ந்து ஒரு 2-3 வாலிப பெண்கள் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவங்க மும்பை பட்டணத்திற்கு போனாங்க. நவஜீவன் என்கின்ற தொண்டு நிறுவனம் அங்கே மார்த்தோமா சர்ச்சின் மூலமாக அது துவங்கப்பட்டது. மும்பையில அவங்க போய் காமந்திபுரி அப்படிங்கிற இடத்துல டே கேர் சென்டர் ஆரம்பித்தாங்க. ஒருவேளை பெண்கள் பாலியல் தொழிலுக்கு செல்லும் பொழுது அந்த பிள்ளைங்களை அங்கே விட்டுருவாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இந்த கிரஷ்ல வச்சு ஆண்டவரை குறித்து சொன்னாங்க. அவர்களை வளர்த்து அதன் பின்பதாக அவர்களை பராமரித்து அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஆன்சன் தாமஸ் இந்த பிள்ளைகள் மீண்டுமாக இந்த பாவத்துக்குள்ள விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி கிரிக்கெட் வீரர்கள், பிரபலமான கிரிக்கெட் வீரர்களை இந்த பிள்ளைகள் இருக்கின்ற இடத்துல போய் அழைத்து கொண்டு போனார். இவர் பெரிய விளையாட்டு வீரராக இருந்ததுனால ஆடம் கில்கிறிஸ்ட், ஸ்டீவ் வாக், போலார்ட், ஜோயல் கார்மன் என்கின்ற பிரபலமான விளையாட்டு வீரர்கள், இந்திய விளையாட்டு வீரரான ஹர்பஜன் சிங் மற்றும் முக்கியமான வீரர்களை இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே பார்க்க வாங்க, உங்களுக்கு ஏதாகிலும் செய்யுங்கன்னு சொல்லி அவர்களை அழைத்து வந்து இந்த பிள்ளைகள் முன்னால் காமிப்பாங்களாம். அப்போ அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்களாம், நாங்களும் இவங்களை போல ஒரு பெரிய வீரராகணும், மாடல் ஆகணும்னு சொல்லி அவர்கள் பாவத்தில் வாழ்வதை விட்டுவிட்டு அவர்களுடைய சிந்தனை அங்கே மேலான ஒரு சிந்தனையாக மாறினதாம். இந்த ஆன்சன் தாமஸ் என்ன செய்தார் அப்படின்னா, தொடர்ந்து அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அங்கே நவஜீவன் என்கின்ற ஒரு பள்ளியை அவர் துவங்கினார்.
துவங்கினார். நவஜீவன் என்கின்ற பள்ளியை துவங்கி அந்த பிள்ளைங்களை அங்கே படிக்க வைத்தார். இவர் அங்கே தொண்டு செய்து கொண்டு இருக்கும் பொழுதே, ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே, சில பெண்களை, சில வாலிப பெண்களை அல்லது சின்ன பிள்ளைங்களை அங்கே இந்த புரோத்தல்ஸில் விற்பதற்காக சிலர் கொண்டு வருவதுண்டு. இது இந்த ஆன்சன் தாமஸ்க்கு எப்படியாவது இவர்களை விடுதலை செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவராகவே முன்னின்று காவல்துறையின் உதவியோடு சில பிள்ளைகளை அவர் மீட்டு எடுத்தார். இதனால சுற்றி இருக்கின்ற சில ஜனங்கள் இந்த ஆன்சன் தாமஸ் மீது பொய்யான வழக்குகளை கொடுத்தார்கள். கோர்ட்லையும் கூட அவர் மேல வழக்கு தொடர்ந்தாங்க. சிலர் இந்த ஆன்சன் தாமஸை தாக்கினார்கள். ஆனாலும் ஆன்சன் தாமஸ் எப்படியாவது இந்த பெண் பிள்ளைகளை வாழ வைக்கணும், விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி அவர் 700 பெண் பிள்ளைகளை அவர் என்ன செய்தார் அப்படின்னா மீட்டு எடுத்தார். இந்த விபச்சாரம் என்கின்ற பாவத்துக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு, பாலியல் தொழிலிலே இவர்கள் கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு 700 பிள்ளைகளை அவர் காப்பாற்றி இருக்கிறார். 700 பிள்ளைகளை அவர் காப்பாற்றி தங்களுடைய இல்லங்களுக்கு, அவங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். சில இல்லங்களில் இல்லை என் பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற பிள்ளைகளை அரசு நடத்துகின்ற விடுதிகளில் வைத்து அவங்களை பாதுகாத்து, அதன் பின்பதாக அவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறவராக இந்த ஆன்சன் தாமஸ் அவர் இருக்கிறார். இந்த காமந்திபுரியில் 40 தெருக்கள் உண்டு என்று சொல்லி இந்த ஆன்சன் தாமஸ் சொல்லுகிறார். அந்த 40 தெருக்கள்லையும் இவர் நடந்து போவாராம். 40 தெருவிலையும் போய் அங்கே இருக்கின்ற பிள்ளைகளோடு விளையாடுவாராம். ஃபுட்பால் விளையாடுவாராம், அதே போல மற்ற விளையாட்டுகளை சொல்லிக் கொடுப்பாராம். இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய தாய்க்கு ஆன்சன் தாமஸ் மீது நம்பிக்கை வந்தது. அப்போ அவங்க அவர்கிட்ட சொன்னாங்களாம், எங்கள் பிள்ளைங்களும் மற்ற பிள்ளைங்களை போல மாறணும், நாங்கள் தான் இந்த பாவத்தில் விழுந்துட்டோம், எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்வழிப்படுத்துங்க என்று சொன்ன பொழுது ஆன்சன் தாமஸ் அதையும் மார்த்தோமா திருச்சபையிலே அவர் அறிவித்தார். ஆன்சன் தாமஸுடைய ஊழியத்தை பார்த்து மும்பையில் அப்பொழுது இருந்த அரசாங்கம் முர்பாட் என்கின்ற இடத்துல சில ஏக்கர் நிலத்தை அரசாங்கமே கொடுத்தது. முர்பாட் என்கின்ற இந்த இடம் மும்பையிலிருந்து ரொம்ப விலகி தள்ளி ஆதிவாசிகள் வசிக்கின்ற இடம், மலைக்கு மேலே இருக்கும் மும்பையில். அந்த பகுதியில் அவருக்கு பள்ளி அமைக்க அங்கே உதவி செய்தாங்க. ஆன்சன் தாமஸ்க்கு 2009ஆம் ஆண்டு CNN IBN அவார்டு கொடுக்கப்பட்டது. 700 பிள்ளைங்களை அவர் ரெஸ்கியூ பண்ணதுனால, அவர்களை காப்பாற்றினதுனால அங்கே கனவந்தர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அதே போல அரசியல்வாதிகள் எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். அப்பொழுது இந்த ஆன்சன் தாமஸ் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்தார். நாம் பேச்சில் அல்ல, செயலில் காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து அவர் தம்முடைய அன்பை வெளிக்காட்டினது போல நாமும் வெளிக்காட்ட வேண்டும். அவர் அந்த ஜனங்கள்கிட்ட அவர் கேட்டுக்கொண்டது என்ன அப்படின்னா, திஸ் ஹோல் ரெட் லைட் ஏரியா ஷுட் பிகம் எ கிரீன் லைட் ஏரியா என்று சொன்னார். இந்த சிகப்பு விளக்கு பகுதியெல்லாம் ஒரு பச்சை விளக்கு பகுதியாக மாற வேண்டும். அப்படி பச்சை விளக்கு பகுதியாக மாற வேண்டுமானால் ஒரு மனிதனால் அது முடியாது. நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை வெளிக்காட்ட வேண்டும். ஆலயம் என்று சொல்லப்படுவது அது பரிசுத்த இடம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது பரிசுத்த இடம்தான். ஆனால் ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் ஏற்றுக்கொண்டது போல அவருடைய அன்பை நாம் காட்ட வேண்டும் பிறருக்கு என்று சொல்லி ஆன்சன் தாமஸ் சொன்னார். இவருடைய இந்த வேண்டுகோளை ஏற்று மும்பை அரசாங்கம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிப்பதற்கு அனுமதி கொடுத்தது. இன்றைக்கு முர்பாட் என்கின்ற இடத்துல நவஜீவன் என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல் உள்ளது. அந்த ஸ்கூல்ல இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறார்கள். இந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களுக்கு அப்பா யாருன்னே தெரியாது, அப்பா யாருன்னே தெரியாது. இந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகளும் அவர்கள் தாய் பெயர் மட்டும்தான் தெரியும். சிலருக்கு தாய் பெயர் கூட தெரியாது. குப்பையில் வீசப்பட்ட பிள்ளைகள் அந்த இடத்துல அவங்க வளர்கிறார்கள். ஆன்சன் தாமஸும் மார்த்தோமா திருச்சபையில் உள்ள மிஷினரிகளும் அங்கே தங்கியிருந்து இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு உதவி செய்கிறார்கள். இந்த பிள்ளைங்களை பாதுகாக்கிறாங்க. இந்த பிள்ளைங்கள்ல இன்றைக்கு ஒரு சிலர் நர்சஸாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு சமுதாயத்தில் அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஆன்சன் தாமஸை பார்த்து நான் பேட்டி எடுக்கும் பொழுது நான் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை கேட்டேன். ஐயா, நீங்கள் இந்த ஊழியத்தெல்லாம் செய்கிறீங்க, உங்களுக்கு இதுக்கு எதிர்ப்பு வரவில்லையா என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார்,
எதிர்ப்புகள் வந்ததுண்டு. சில வேளைகளில் சிலர் என்னை தாக்கி இருக்கிறாங்க. சில வேளைகளில் என் மேலே மிகுந்த கோபத்தினால பொய்யான வழக்குகளை காவல்துறையில் அவங்க தொடுத்துருக்குறாங்க. என்னை கோர்ட்டில் கூட சில வேளைகளில் பொய்யான வழக்கு கொடுத்து என்னை அவங்க அது வரைக்கும் இழுத்துருக்குறாங்க. அதனால சில வேளைகளில் என்னோடு கூட இருக்கின்ற ஜனங்கள் ஓடி போனார்கள் என்று சொல்லுகிறார். பிரச்சனைகள் வரும் பொழுது கூட யாரும் நிற்காமல் ஓடி போனதுண்டு. ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அதனால நான் இதை தொடர்ந்து செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்தை சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வழி நடத்தப்படும் பொழுது அவர்கள் ஓடி போனார்கள். அதே போலதான் துன்பங்கள் வரும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஓடி போகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஓடி போகாமல் அந்த இடத்துல தைரியமாக ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆன்சன் தாமஸ் சொன்னார். இந்த ஆன்சன் தாமஸ் அவர்கள் சொல்லும் பொழுது மற்றொரு காரியத்தையும் சொன்னார். மனிதர்கள் மாறலாம், இன்றைக்கு வாக்கு கொடுத்தவர்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவர் மாறாதவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எனவே நான் இந்த ஜனங்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். எனவே நான் தொடர்ந்து செய்வேன் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு திருச்சபையில் உள்ள அனைவரும் நாம் சகோதர சகோதரிகள் என்று சொல்கிறோம். பரிசுத்த ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம். We are calling Indians our brothers and sisters, but we are not seeing them as brothers and sisters and we are not accepting them என்று சொல்லி அவர் சொன்னார். இந்தியாவில் உள்ள அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று நாம் உறுதிமொழி எடுக்கிறோம். நாம் அதையே நாம் சொல்லுகிறோம். ஆனால் அநேக வேளைகளில் இந்திய தேசத்தில் உள்ள சகோதர சகோதரிகளை ஏற்க நம்முடைய மனம் மறுக்கிறது என்று சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆன்சன் தாமஸினால 700 பிள்ளைகள் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவரிடத்துல பேட்டி எடுக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம், 12 வயதிலிருந்து 15 வயது உள்ளவர்கள் அதில் அநேகர் என்று சொன்னார். சிறு பிள்ளைகளிலே அவர்கள் கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு விடுவதுண்டு. ஆனால் இந்த ஆன்சன் தாமஸ் அவர்கள் முயற்சி செய்து 700 பிள்ளைகளை அவர் காப்பாற்றினார். அவரை பார்க்கும் பொழுது சிலர் சொன்னாங்களா, நீங்கள் ஏன் இந்த ஊழியத்தை செய்கிறீங்க, ஏன் நீங்கள் அங்கே போகணும், நீங்கள் ஆலயத்துக்குள்ளே செய்யலாமே, மற்ற ஊழியத்தை செய்யலாமேன்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, இல்லை 700 பேரை நான் காப்பாற்றி இருக்கிறேன், ஆனால் 70,000 பேர் இன்றைக்கு இந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்களே, அவர்கள் மீட்கப்பட வேண்டுமே என்று அவர் சொன்னாராம். பிரியமானவர்களே, நான் ஐக்கிய இறையியல் கல்லூரியில் யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜில் படிக்கும் பொழுது 1 மாதம் அவரால் துவங்கப்பட்ட அந்த பள்ளியில் போய் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த பிள்ளைகளோடு பழகணும். ஆன்சன் தாமஸ் எங்களை அநேக இடங்களுக்கு அழைத்து சென்றதுண்டு. அந்த இடத்துல சில பெண்கள் வந்து அவர்கள் கதறி அழுகிறத பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் வாழ்க்கை அது முடிந்து போயிற்று, ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படணும், எங்கள் பிள்ளைங்களை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர்கள் கரங்களை பிடித்து அவர்கள் அழுவதுண்டு. பிரியமானவர்களே, நாங்கள் அந்த இடத்துல தங்கியிருக்கும் பொழுது ஒரு தம்பி இறந்து போயிட்டான். அவன் வந்து எய்ட்ஸ் வியாதி அவனுக்கு இருந்தது. அவன் மரித்து போனான். அவனை நாங்கள் அடக்கம் பண்ணோம். ஆன்சன் தாமஸ் அவர்களும் அங்கே இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாரும், நவஜீவனில் இருந்த எல்லாரும் அந்த தம்பியை அடக்கம் செய்தோம். எய்ட்ஸ் வியாதியில் இறந்து போனான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன்கிட்ட அன்பு பாராட்டினோம். ஒருவேளை நாங்கள் அந்த இடத்துல 1 மாதம் தங்கியிருந்தோம். அந்த தம்பி ஒரு 15வது நாளில் தான் அவன் இறந்து போனான். நாங்கள் அதற்கு முன்பதாகவே அந்த தம்பிகிட்ட போய் அவனோட பேசினதெல்லாம் உண்டு, நற்செய்தி அறிவித்ததெல்லாம் உண்டு. ஆனால் அந்த தம்பி திடீர்னு சொல்லி மரித்து போனான். அவனுக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது. அந்த வியாதி அவனுடைய பிறப்பிலே அவனுடைய தாயின் மூலமாக வந்துவிட்டது. அவனுக்கு தாய் யார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் அவன் அந்த வேதனையோடையே இருந்தவன் மாண்டு போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட பிள்ளைகளிடத்துல அன்பு காட்ட யார் உண்டு? நம்முடைய மிஷினரிகள் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களோடு அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது நாம் நற்செய்தியை மற்றும் அறிவிக்கின்ற ஊழியம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அல்லது மிஷினரி ஊழியம் என்று சொல்வது நம்முடைய பார்வை பரந்த பார்வையாக இல்லாமல் சில வேளைகளில் அவை குறுகிய பார்வையாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாருக்காகவும் இந்த பூமிக்கு வந்தார். இந்த இந்திய தேசத்துல இப்பொழுதும் இந்த ஆன்சன் தாமஸ் என்கிறவர் அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. இந்த ஊழியத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. அவர் மும்பை பட்டணத்துல நவஜீவன்ல இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பாதுகாவலராக இருந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க அந்த இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காமந்திபுரியிலிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு முர்பாடு என்கின்ற இடத்துல அவர்கள் வைத்து இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு உறைவிடம் எல்லாம் கொடுத்து அவர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள்.
நாம் இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இந்திய தேசத்தில் இருக்கின்ற ரெட் லைட் ஏரியாஸ் எல்லாம் கிரீன் லைட்டாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். அவருடைய தரிசனம் அதுதான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் சிலரை முத்திரை குத்தி விடுகிறோம். இவர்கள் பாவம், அவ்வளோதான், இவர்கள் அழிவுக்குள்ளவர்கள், இவர்கள் பாவிகள் என்று சொல்லிடுறோம். ஆனால் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, விபச்சார செய்த ஸ்திரீ கையுமையுமாக பிடிக்கப்பட்ட பொழுது இயேசுவின் இடத்துல அவங்க கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் குனிந்து தரையில் எழுந்தினார் என்று சொல்லி வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். உங்களில் எவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது இவள் மீது கல்லெறிய கடவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எழுதினார். அவர் அண்ணாந்து பார்க்கும் பொழுது ஒருத்தர் கூட இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை நியாயத்திற்கு விரும்பலாமா, நீ போ, இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஊழியத்தின் பாதையில் பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆண்டவர் காட்டின அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, அவருடைய ரட்சிப்பு பெரியது. இன்றைக்கும் இந்த இந்திய தேசத்தில் தனி நபர்களாக சுயாதீன ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. அதே போல் ஒவ்வொரு திருச்சபைகள் செய்கின்ற ஊழியம் உண்டு. இந்த ஊழியங்கள் அனைத்திற்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். இந்த ஊழியர்களை நம்முடைய ஜெபத்தினால, பொருள் உதவினாலே நாம் தாங்குவோம். ஆண்டவர் தாமே இந்த ஆன்சன் தாமஸை போல கரிசனை உள்ள மனிதர்களை, மிஷினரிகளை ஆண்டவர் எழுப்பி தருவாராக. தேவையுள்ள இடத்துல தேவையுள்ள மனிதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அனுப்புவாராக. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திலும் அவர் தீரு சீதோன் என்கின்ற பட்டணத்திற்கு சென்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய எல்லையை தாண்டி அவர் போன பட்டணம் கலிலேயா பகுதியில் ஆண்டவர் ஊழியம் செய்தாலும் இந்த தீரு சீதோன் என்கின்ற பட்டணங்களுக்கு அவர் போனார். கிராசிங் த பவுண்டரி, தன்னுடைய எல்லையும் தாண்டி அவர் ஊழியம் செய்ய அவர் சென்றார். இன்றைக்கும் கூட நம்முடைய மிஷினரிகள் எல்லைகளை தாண்டி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இன்றைக்கும் கூட ஆத்ம பாரத்தோடு பரிசுத்தவான்களாக அவர்கள் போய் ஊழியம் செய்வதுண்டு. நாம் அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கலாம், எத்தனையோ தடைகள் இருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மிஷினரிகள் சிறப்பாக ஊழியம் செய்ய நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சிந்தையிலும் நாம் பிறரை ஏற்றுக்கொள்வோம். அன்பு காட்டி ஆண்டவர் பிறரை ஏற்றுக்கொண்டது போல நாமும் பிறர் மீது கரிசனையாக இருந்து நம்முடைய அன்பை நாம் பிறருக்கு காண்பிப்போம். இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நாம் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மிஷினரிகளை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அவர்களை பாதுகாக்க நாம் ஜெபிப்போம். இந்த செய்தி நிறைவடைந்த பின்பு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த ஆன்சன் தாமஸ் அவர் ஆங்கிலத்தில் என்னோடு பேசின அந்த பேட்டி உங்களுக்கு இதில் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அவர் சொன்ன அந்த பதில்களை இன்னும் விரிவாக நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரியவர், நல்லவர், இரக்கம் நிறைந்தவர். அவர் நம்மையும் வழி நடத்துவார். மிஷினரிகளை அவர் பாதுகாப்பார். இந்த இந்திய தேசத்தில் இருக்கின்ற ரெட் லைட்ஸ் ஏரியா எல்லாம் கிரீன் லைட்டாக மாற ஆண்டவர் உதவி செய்வார். அபாயகரமாக பாவத்திற்குள்ளே விழுந்து அழிய போகின்ற அந்த ஜனங்களை ஆண்டவர் அங்கே நித்தியத்திற்கு நேராக வழி நடத்துவார். ஆண்டவர் அவர் சிகப்பான ஆபத்தான இடங்களில் இருக்கிறவர்களை அவர் நீர்ப்பாய்ச்சல் உள்ள இடங்களிலே அமைத்து தம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு அருள் செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, ஆத்மாபாரத்தோடு ஊழியம் செய்கிற அநேகர் உண்டுப்பா. எங்களுடைய மிஷினரி சங்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுயாதீனமாக ஊழியம் செய்கிறவர்கள் உங்களுடைய கருத்தில் தருகிறோம். உம்முடைய அழைப்பை ஏற்று ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இந்த இந்திய தேசத்தில் சென்று ஊழியம் செய்கிறவர்கள் உண்டுப்பா. ரெட் லைட் ஏரியாவில் ஊழியம் செய்கிறவங்க உண்டு, சிறைச்சாலையிலே ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு, மிஷினரிகள் அவர்கள் ஆபத்தான இடங்களில் ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு, வியாதிகள் உள்ள இடங்களிலே, கொள்ளை நோய் உள்ள இடங்களிலும் தங்களை அர்ப்பணித்து அந்த இடத்துல ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு நீரே பாதுகாப்பாக இருப்பீராக. நீர் ஆன்சன் தாமஸை போன்ற அப்பா நல்ல உள்ளங்களை இந்த தேசத்தில் எழுப்பித்தாங்க. உம்முடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை செய்ய அநேகரை அண்டை வழி நடத்த நீங்க உதவி செய்யுங்க. என்னையும் எங்களையும் உங்களுடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. நாங்களும் கூட எங்களுடைய எல்லையை தாண்டி நீர் எங்களுக்கு காண்பிக்கின்ற இடத்துக்கு நாங்கள் செல்ல கிருபை செய்யுங்க அப்பா. நீங்க செய்ய சொல்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்க. பிறரை ஏற்றுக்கொள்கின்ற நல்லுள்ளத்தை இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் பிறரை நியாயம் தீர்க்காதபடிக்கு பிறருக்கு அன்பு காட்ட, கரிசனை காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளுக்கு எப்பொழுது இருப்பதாக.
Yeah, it's good, like, you also come over here and you get a different perspective about the entire work here. Starting point, what is Yeah. that starting? The starting was on 2nd October 1991. I had gone for a church picnic to Lonavala. That's in Pune, on the way to Pune. 2nd October is Gandhi Jayanti and it's a dry day. You don't get any drinks. But after reaching there, I managed to get a few bottles of beer and I sat and drank with my friends. Now my church priest, one Reverend Kurian George, he came to know that I had drinks. In front of everyone, he confronted me and told me, Anson, you have broken the fellowship of what you have come here for. And I'm going to tell your father. I felt very insulted because I was a sportsman, and everyone coming to know about it, I took it as an insult. And I told him that you want to tell my father, go tell my father, I'm not scared of you. And the whole day I didn't speak to him. Coming back from Lonavala, I thought to myself, there were many times when I used to drink. Not that I'm an alcoholic, but a social drinker. But today I had little beer, everyone came to know about it, and that's my weakness, I'll give it up. So that day night I went home, I caught my dad's hand and I told my daddy, I used to drink. Today too I had drinks, I make a promise to you, never in my life I'll drink. The promise which I made was not only to my dad, it was to God. Because I can fool my God, I can fool everyone, but not God. The next day I went to the parsonage, I went to the house where this priest was staying, this pastor was staying. I told him that I made a promise I will not drink. You know what he told me, Anson, you know why I confronted you, it is a love, it is a concern I have for you. That love, that concern which he had for me changed my life in a small way. And then one day in my room I knelt down and I confessed all my sins which I had done to Jesus Christ. I opened out one by one all my small sins, big sins, dark sins. Maybe my parents didn't know, my brother didn't know, my sister didn't know. So I confessed all my sins and I could really feel the peace, happiness and joy. And that was the most happiest day in my life. And that was the day when I was really born again. And from that day on I started carrying my Bible with me wherever I used to go. Open it, read it, in my ground when I used to go for my practice, open it, read it. And in my place of work. And the Lord started leading me. And the same pastor, he asked me to go to a hospital called Sion Hospital to meet an alcoholic. I went over there, met this alcoholic and I shared how God touched and changed my life. I witnessed and I prayed for this alcoholic. And that was a psychiatric ward where there are alcoholic, drug addicts, people who are HIV positive. And from that day on, I started going regularly to the hospital, meeting these people who are admitted, those who are alcoholic, drug addicts, HIV positive patients, going from one ward to the other ward, from one hospital to the other hospital. And then during the evening time, I was a bachelor at that time. What I used to do was I used to go and get tracts from the Bible Society of India, put it in my kit bag, go on the train and distribute, get down at a station called VT, walk up to Colaba. You must have heard about the Taj Hotel, in Colaba, where the terrorist attack took place. Go late in the night and there walking late in the night, I used to come across the street walkers. People call them prostitutes, standing on the road. So I used to go up to them, there were customers who were trying to find out those girls who are looking attractive and all. So I used to go to the customers and tell them, 2 minute का मजा जिंदगी भर का सजा, AIDS है इसकी वजह. That is 2 minutes pleasure, lifelong suffering, that is what AIDS can give you. So they used to get started. They used to tell them, here see, you're paying money, there is fear, there is guilt, there is this disease of AIDS. How can you enjoy sex? But with your wife or after marriage, that's when you enjoy sex to the climax. Here you're paying money, there is fear, there is guilt, and how can you enjoy sex, So that's how I used to share with them, and I used to tell them, here you may be thinking your wife is not watching you or your parents are not watching you. But there is someone who watches you and that is God. You can fool everyone, but you cannot hide from God. So that's how I used to share with them the gospel. I used to see them going away from there. Then slowly I started interacting with this woman, those sisters on the road, and it was during that time it used to come in the newspapers about HIV AIDS and about the red light area Kamatipura. So I had a burden that I should go to this place called Kamatipura. So one day late in the night I found out where this place was, and on my own I went to this place called Kamatipura.
It was late in the night. I walked for 1 hour up and down the lanes. Walking there itself, I got so scared because I could feel the power of darkness. There's so much of this, that I got scared, because pimps were calling me, the girls were calling me, and I went back to the bus stop and I said, to go back home, and I said, God, why did you bring me here? All of a sudden I got the spiritual strength. Then I went back to the lanes in Kamatipura, right from the pimps to the girls to the policemen. I started distributing the gospels and tracts in different languages. And then on I started going there regularly to this streets of Kamatipura. So the pimps used to come to me and tell me, sir, we'll show good girls, girls from the south, young girls, minor girls. So I used to tell them, will you show me your sister? So the hands used to come up to beat me up, So I used to tell them, when I said about your sister, you feel very bad. I used to explain to them, see these girls, they have got the parents, they have got the brothers, think what they may be thinking. And then I used to tell them, I see them as my own sister. Their hands used to go down, and then I used to counsel them. And that's how I started my work in the red light area, going over there. And now, as I shared earlier, I should have played for India. But God started using my talent over there in the streets, in the dirty lanes of Kamatipura, getting the children together, doing exercise, playing with them. The ball used to fall in the dirty gutter, pick it up, wash it, play. So the people over there started wondering, who is this guy who's showing love and concern for the children? Because normally people who go there are customers. But here is a guy who's sharing love and playing with the children and all. At the same time I went back to the church, and as I shared earlier, I challenged the people that just sitting in the four walls will not do. There are these children, there are the sisters, we should do something for them. And that's how the whole work of Navjeevan was started and initiated. So praise God, God is using the Marthoma church, but there is so much more to do. There are so many thousands of girls forced into prostitution, who are trafficked and sold into the brothels of Bombay, Delhi, Calcutta, and so many places in India. So how many girls can I rescue or anyone rescue? Once if these girls fall into this, it's very, very difficult to remove them. And by the time they are already into the dirt. But you can do a lot of things preventing. These girls, mostly they are from Andhra, Karnataka, Tamil Nadu, Nepal, Maharashtra, different villages and all. So we can create awareness that this is how girls are being trafficked and sold. So be careful. So that's where you just cannot feel great and happy we are rehabilitating a few children. There is so much more big work to be done. As I shared, I have rescued over 700 girls. But there are 70,000 girls in the brothels. It's so difficult. But we can prevent, we can it's not just one church, all the churches and organizations, we have got to hold our hands together and work together. So can we understand the pain, the agony that the girls go in the brothel? And can we try to see them as our own children, as our own sister, as our own daughter? And then when we start working, you see a totally different concept. And in 2009, I had received the CNNIB and Real Heroes Award for rescuing girls from the red light area. At that time, what I shared was my vision, my mission is to see the whole red light area into a green light area. It's not easy. It's a challenge. And how can it happen? Just with one man alone, it's not possible. But all of us, we have got to work together. And these children, you saw that I was sharing to them, I was talking to them, that these children, that they should be the future sportsmen, magistrates, and different personalities. And they should grow up and see that their light which is there, that they go and light this light among the people who are living in darkness. And that's how the whole red light area can change into a green light area. When you went there, did you have any problems or did you face any legal problems? Yeah, there were so many, not just legal problems, there was threat to my life, my family, because for them, this is their bread and butter, their earnings, keeping the girls, and even if you remove one girl out, they will not spare you, they'll just finish you off.
So when I said 700 girls, like, it's affected the business so much. And they have tried all their ways and means, like, to attack me, to lodge false complaint against me in the police and even in the court. So I have faced it. So I see it as a challenge, like, that I should not bow down before the powers of darkness or those people who are corrupt among the police or in any legal this, like, but that I should continue and press on the goal for what God has called me for. So when you had all these problems, when the church was with you, what was its contribution towards the problems? See, the contribution of the church, like, I saw that, like, that if we, say that the church is doing the rescue and rehabilitation together, the whole work will be affected. So, I just took up this whole thing of the problems which was going on, like, on my own, like, So, there were people who called up and said, like, we are praying for you and all those things. But it is such, like, when a person goes through a problem, there is hardly anyone who comes and stand with you, to be very frank. You have to go through the entire this, like, and people may even say, why he had to go and do all those type of things and all. But for me, I didn't require any support from any people or any church or anything. I had the support of God. Because the word says, if God be with you, who can be against you? And you can do all things through Christ who strengtheneth you. So it is the firm affirmation and my dependence on the word I continue. Because man can fail. Because even the disciples of Jesus, when it came to his crucifixion, all of them betrayed him, like, there were not a single disciple, like, with Jesus Christ. He was all on his own when he bore the cross. So when I went through this also, I have gone through such type of similar situation. But that has not deterred me to bow down. I should continue. Because they are human being, people, like, because they themselves get scared and they think of their post and positions and what will happen to them. Did the church join you when you were planning to Navjeevan Center? Navjeevan? Yeah, so this is the church, like, you have to really praise God, like, because you have to really appreciate the efforts of the Marthoma church. Because normally when you say, like, people from the red light area, the women, the children, there is a this, like, allergy, like, how can we accommodate them to come to the church? Because initially we used to have all this initial programs and all in our church. The Marthoma church is in Bombay. So there are these mothers and the children used to come in the church, and there are the people of our church also used to come over there, and, like, and we really had a very positive attitude towards this whole program. So you have to really appreciate that the church came forward, like, because normally there may be many churches who show that they are the holiest of holiest. But when it comes to such type of a work, they will say, these people, they are from the red light area, or say they are prostitutes. And we are very much this, like, that we don't even want to call them prostitutes. Commercial sex workers or sex workers. We want to call them as sisters, our daughters, our children, like, So that is the positive this about this whole work of Navjeevan centers. Because I have come across a lot of organizations. They have seminars and meeting, like, in 5-star hotels and all those places. And they decide whether we should call them a commercial sex worker or a sex worker. And the whole day they will debate about all these things. What does the pledge of India says? India is my country and all Indians are my brothers and sisters. So these children, these sisters, they are, like, into such type of a problem. And, like, they are trafficked and sold. Can we see them as our own sister, as our own children? And it is only when you see them with that type of this, like, the whole, this changes, like, and then you can accept them into the society rather than seeing them as prostitutes. See them as a sister, because it's not written on their head that they are prostitute. Who has made them as sex workers or prostitute? We are responsible for it. So our whole thinking should change, and, like, we should accept them.
like, that in future, just rescuing alone will not do. What I'm planning is that in future, like, future in the sense at present, that's what I'm doing. Go to different villages and districts of Andhra, Karnataka, Tamil Nadu, different places in India, and go out and reach out in the schools and colleges to young girls, like, see, this is how young girls were trafficked and sold. So be careful. Don't get duped by sweet talks of, like, a young handsome guy who will come and talk to you and say, like, I'll take you to Bombay or Delhi and give you a job. Or if he says, like, I will get married to you, and he will flash out some money and take you to a hotel. Don't get carried away by that. Or, like, when you are standing in a bus stand, like, if some elderly couple come to you and say, like, here is some biscuits or some food, like, which is being offered, and you take it and drink thinking, oh, such a good couple they are. And finally you will see that, like, that there is some drugs or something which is laced in this drinks or food. And finally you land in the brothel of Bombay, Delhi, Calcutta. By the time it is too late. So you have to be very sharp. You have to be very careful. Because it's people say, like, just because of poverty, like, the girls are being sold into this, like, the parents are sold. No, it's totally wrong. No one wants to go into the brothel and, like, work because of poverty. They have been trafficked, they have been duped, they have been cheated and sold into the brothels. I have rescued a girl, she is from Vizag, she had done her computer engineering. She was promised a job in Bombay and she was sold in the brothel. I had rescued her. So this is what happens. So we have got to educate and we have got to prevent, like, girls being trafficked and sold. So it should be a combined effort of churches and organizations all over, not just, like, few people in Bombay. From Andhra, Karnataka, Tamil Nadu, like, different agencies all working together. So we have to do it on a war footing.